லித்து இவனுங்களுக்கு ஏதாவது பேர் வை. 2 பேர் தான் வந்திருக்கானுங்க. இங்க வா கீழே வா. வரமாட்டாருல்லதா. என்ன கொஞ்சம் பேரை கூப்பிடுவோம் வராங்களா பாப்போம். ஒருத்தர் எடுக்கிறீங்களாடா போட்டோ? தலையில எல்லாம் வந்துடா ஒருத்தர். வர இப்போ வந்து இந்த தலையை கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ணானாலே நான் மிரண்டுருவேன். தம்பி டேய் ஐயா சாமி வேகமாக வரான் 2 பேர் வரானுங்க. ஒருத்தன் இப்படி போயிட்டான், ஒருத்தன் இப்படி போகிறான். இவன் அழகாக இருக்கான். இவன் ஃபோட்டோவில் கேமராவில் அவன் கொஞ்சம் தானா. எந்த ஊருங்க? நான் பாண்டிச்சேரி. அவங்க மெட்ராஸ். எந்த ஊருங்க? இல்லைங்க வா 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 வா. நீ பண்றியா? ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இல்லை 3 பேரும் பண்ணீங்க அப்படின்றாங்க. ஹலோ 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 லித்து இங்கே பாரு லித்து. ஹலோ இல்லை ஹலோ ஹலோ ஹலோ. தம்பி ஹலோ. நான் வரல, நீ ரொம்ப ஓவரா பண்ணுவ. தெரியுதா? தெரியுது. இல்ல வெளிச்சமா இருக்கு. இல்ல தெரியுது. உள்ளே வா தம்பி. ஹலோ ஹலோ. அவங்கள பாருங்க. தெரியுதா? பாதிதான் வருதானா? பாதிதான் வருது, ஃபுல்லு வரல. இல்ல பாதி தெரிஞ்சா போதும். நானே இது மேல ஃபுல்லா தலையோட தெரியும். தலை தெரியுது தெரியுது. இல்ல கையில இப்போ ஏன்டா இப்படி பண்றீங்க பாப்பா? ஓ ಯಾವೂರು ನಮ್ಮ ಭಾಷೆನೇ ಮಾತಾಡೋದು. ನಾನು ಟೀಚರ್, ಸೈನ್ಸ್ ಟೀಚರ್. லதா எங்க ஊருக்காரங்க, சவுத் அமெரிக்கா. கடிக்கிறான். ஓகேவா? ಒಂದು ಇಲ್ಲಿ ಹಾಕಿ குத்திர போறான் நங்குன்னு. இல்ல அதான் கண்ண முடியும். தெரியுதா? தெரியுது. கையில ಸ್ವಲ್ಪ ಹಾಕ್ತಿರೋದು. இவங்க இருக்கிறாங்களா? இல்ல நான் மட்டும் தான் இருக்கேன்? இல்ல நீங்க 2 பேரும் இருக்கீங்க. எல்லாரும் இருக்கீங்க.
இன்னும் இது பண்ணல. தம்பி ஹலோ பேச தம்பிங்களா சரிங்க ரெண்டு பேரும். பயமாக இருக்குது ஸ்கில்ட்டானா இப்படி ஒரு தடவை இப்படின்றான். பாய் பாய் ஹலோ ஹாய் அவங்க அவங்க சொல்றது பண்ணது. ஓகே அங்கே பாருங்க. நல்ல கலரில் தான் செம்ம கலரில் தான். இதான் நம்ம 3 பேர் சரியா புரிஞ்சா சொல்லுங்க. டேய் ஐய் ஹலோ 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 லித்தோ 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. செம்மண்டி அடிச்சுக்கிறாங்க. ஏதோ டூர் மாதிரி வந்துருக்காங்க. ಟೂರ್ ಮಾರಿ ಒಂದಿರ್ಕಾಂಗ ಪುಲ ಈಗ ರೋಪ್ ಆಕ್ಟಿವಿಟಿ ಇದೆಯಾ? ಅಲ್ಲ ಅಲ್ಲ ಮತ್ತೇನೋ ವಾಟರ್ ಫಾಲ್ಸ್ ಅಂತ ಬರೆದಿದ್ದಾರೆ. ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಅದನ್ನು ಇಲ್ಲ. ஜிப் லைன் போட்டுக்கிறாங்க. அது இன்னும் ஓப்பன் பண்ணல போல. அது நான் போயிருக்கேன். ரீல்ஸ் பண்ணுறாங்க போல. புஜிமா இங்கேயே வந்து எல்லாம் சின்ன சின்னதாக அமௌண்ட் நிறைய பிடிங்கிட்டாங்கடா. நடம் பிடிச்சிருந்தாங்கண்ணா, ஏதாவது பொய் சொல்லியிருந்தாங்கண்ணா. இல்லை எங்கள் ஓனர் திட்டுவாங்க. இல்லை ஒரு ஆளுக்கு 60 வாங்கலாமா? என்ன சொல்கிற? அது அவ்வளோதான் ஒர்த்து. இதுண்ணா ரோப் ஆக்டிவிட்டி எல்லாம் இப்போ ரோப் ஆக்டிவிட்டி முன்னாடி இருந்துச்சுடா. இப்போ நானே இங்கே வந்தப்போ இருந்துச்சு. முன்னாடி எதனா இந்த லைட்டுக்கு அப்படி இருக்குதா? இல்லை அப்படி உடனே வந்துடுவார். வா நான் டாக்டர். What's your name? My name is Srishti. इसका नाम Nisha. ईशा. ईशा वाड़ा वाड़ा टाटा ചേച്ചി കൊണ്ടോ ചേച്ചി எங்க இதானே உள்ள அங்கெல்லாம் இருக்கு. இவன் ஒருத்தவன் தான் இங்கே வந்து நின்றுருக்கான். அவர் பாரு எதனா சாப்பிட கொடுக்குறாங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. பாரு நான் வந்தப்ப லித்து அது ஆக்சுவலாக அது மேலே ஒரு பாலம் மாதிரி போட்டிருப்பாங்க. இது அதான் ஏறலாம். அது ஏன் ஏறணும்? வேண்டாம். முதல்ல வெளியே போன உடனே என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு லைட்டாக எதனா சாப்பிடுவோம் இங்கேயே. அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஹோட்டலாக தேடிட்டு போவோம். நல்ல சிக்கனு அந்த மாதிரிலாம் சாப்பிட்ணும். என்ன சொல்கிற? முடிஞ்சு கோயிலுக்குலாம் போயிட்டோம் நம்ம. சத்தம் கேட்கல? வேணாம் பொறுமையாக ஏறு. நான் வந்து மியூசிக் போட்டுறேன். அப்படியே டேன் 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 அப்படி போட்டுருவேன். பொறுமையாக ஏறு. இறங்குறப்ப இன்னும் பொறுமையாக இறங்கு. போ திரும்பி பார்க்கக்கூடாது எப்பயும். என்ன மேலே ஏறிட்டீங்களா? என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த அந்த பாலத்துலேருந்து அப்படியே குதிக்கலாம்லதா?
இங்கே தான் பாலான்றதை விட ஒரு மரம் வெட்டி போட்டு வச்சுருப்பாங்க. இதோ ஆக்சுவலாக இப்போ தண்ணி குறைஞ்சிட்டே வருதுல்லதா, அடுத்த மாதம்லாம் வந்து இங்கேயுமே ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. இந்த இது நீ வந்தியா? நீ தான் வந்த. அதனால் என்ன பண்ணோம், உங்கள் அப்பாவை எங்கள் அப்பாவை யாருக்கிட்டேயோ கொடுத்துட்டு அவங்கள பார்த்துக்க சொல்லிவிட்டு கடையில் ஏதோ வாங்கி கொடுத்துட்டு நம்ம போனோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அப்பாவை அனுப்பிவிட்டோம். போடுறேன் உனக்கு குட்டி குட்டியாக, நீ எது இதெல்லாம் வரையா நான் கட் பண்ணி தரேன். இப்போ இது சொல்லு, ஆண்ட் இல்லை பாம்பு என்ன பண்ணும்? அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. ஆண்ட் வந்து கஷ்டப்பட்டு இந்த வீடு கட்டிக்கிட்டு உள்ளே இருக்கிறப்ப பாம்பு வந்து நிறைய மாதிரி அதை அடித்து துரத்திட்டு உள்ளே அது இருக்குண்ணா. அதான் ஆண்ட் இல்லை. பாம்புன்னு தனியாக வந்து இதுவே கட்டாது தெரியுமா, புத்தே கட்டாது பாம்பு. பாம்பு கட்டாதுடா. அது என்ன பண்ணும், வேற யாராவது கட்டிட்டு இருப்பாங்க, தலைவர் போய் எல்லாரையும் அடிச்சு தொத்திட்டு. அந்த பையன் தமிழா? இதெல்லாம் அப்படியே வந்து தத்ரூபமாக இருக்குல்லதா. இவரெல்லாம் பாரு, தூரத்துலேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நிஜமாலுமே ஏதோ வந்து உடச்சி ஏதோ பண்ணுகிறாரு நினச்சிப்போம். இதோ உன்ன மாதிரி ஒருத்தர், என்னது பாரு, உன்ன மாதிரி தான் ஆகுறான் அவன். நான் யார் தெரியுமா? ஆர்ச்சர். நான் அங்கே ஒருத்தர் அங்கே பேர் மண்ணு தின்னுக்கிறாரு போல, அவர் சட்டையெல்லாம் கை விட்டுனுங்கிற பேர், நீல சட்டை மர்மரஸ், அவர் தான். அதான் நான். நீ யார் தெரியுமா? அந்த ஒரு ஆயா தூக்கி வச்சுன்னுக்கிறாங்க பாரு, அவர் மூஞ்சா பார்த்தியா? அவர் மூச்சா ஜூம் பண்ணுற பாரு, சூனி வைக்கிற பொம்மை மாதிரி இருக்குது பாரு, ஒரு மூஞ்சா பாரு. அது ஆயாவுமே கொஞ்சம் அரக்கி மாதிரி தான் இருக்காங்க. இந்த மாதிரி நாய் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் மூஞ்சில் ஏன் அவருக்கு இது விட்டுன்னு வருதாங்க, மை பூசி விட்டுறாங்க. இப்போ எதுவும் இருக்காது. மீல்ஸ் ஒன்லி 99 rupees ஆலித்தோ. ஒரு ரைஸு இதான் இங்கே வச்சுக்கிறாங்களே, அழகாக எடுக்கலாம் தெரியுமா. சாமி பெருசாக தெரியல நம்ம. இது நம்ம பேம்பு, அதனால தான் பேம்புவால தான். எங்கே வந்து அவனுங்க நம்மளை ஏமாத்தணும்னு தெரிஞ்சிச்சு அவனுங்களுக்கு. என்ன சொல்கிற அத்தா? டியர் பார்க்கு கிட்ட வரவே இல்லை. அப்புறம் ஏதோ பிளான்டேஷன் அட்வென்ச்சர் பார்க்கு ஓப்பன் பண்ணல. பேம்பு பார்க் இல்லை, ரெஸ்டிங் ஏரியா நிறையா இருக்குது, இன்ஃபர்மேஷன் ரூமு, கிட்ஸ் பிளேயிங் ஏரியா ஓப்பன் இல்லை, போட்டிங்கு இப்போ தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால இல்லை. காலதாமாவா? ஓகே, அது வந்து வாங்குறது கலாதாமா போல். அதுதான் அவங்க மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேறு என்னமோ ஜுராசிக் பார்க்லாம் போட்டு. என்ட்ரி காட்டேஜஸ் அவைலபிளாக. கொடகு இக்கோ டூரிசம், காவேரி நிசர்கதாமா. ஒரே நிமிஷம், உட்டன் ஹவுஸ் மாதிரி தங்குறதுக்கு. இதுதான் கலாதாமா. போட்டிங் என்ட்ரன்ஸு இங்கேயே இருக்குது, இங்கேருந்தே போகலாம். பட் ஆனால் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால மூடி வச்சுருக்காங்க. ப்ராபப்ளி அக்டோபரில் ஓப்பன் பண்ணுவாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த வீடியோவை இப்போவே போட்டுருந்தான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிற? இப்போனா இப்போ கிடையாதுடி, நான் அது வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து தான் நீ போடணும். ஃபுல்லாலாம் எடுக்க முடியாது. வேகமாக நட. அவர் நடந்து போகிறத பாரு. ஏன் இது ஒழுங்காக நடந்து போ, ஸ்டைலாக நடந்து போ, பயப்படாமல் நடந்து போ, ஸ்டைலாக நடந்து போ. ஒரு நிமிஷம் இங்கே பார்க்குது. எனக்கு வந்து பாவமாக இருந்துச்சு. நீயும் சொன்ன ஏன் இப்படி இல்லாமல் இருப்பாங்க அவங்க அப்படின்ட்டு. அவங்க மாதிரி திட்டினே தான் தெரியுமா அவங்க. வாடா எங்கடா போகிற? இல்லை தான் நீ எங்கே இருக்கிறன்னு தேடினேக்கிற, நீ காணோம். வரியா? அவ்வளோதான். என்ன சொல்கிற? இந்நேரம் அந்த டேமுக்கு போயிருந்தோம். இப்போ நம்ம இங்கே வந்தோம். நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா மழை பெய்யல. அதான் அந்த பாட்டில் அதில் போட்டுரு. இப்போ அப்படியே திரும்பி நில்லு. யானையை மறைச்சிட்டான் பாரு. அப்படியே என்ன மட்டும் பார்க்காத, இங்கே ஃபோனை பாரு. சிரிக்க மாட்டியா? சிரிக்க மாட்டியா? போதுவா?
ஆன் பண்ணி அதுக்காக ஃபோட்டோ ஒன்று ரெண்டு கிளிக் பண்ண அப்படியே கிளிக் பண்ணல வீடியோ ஆஃப் பண்ண ஓம்கரேஸ்வர டெம்பிள். ஆ இங்கே வாங்க, அதில் காட்டுதில்ல நிசர்கதம்மா யூஆர் ஹியர்ன்ட்டு. இந்த ஆரங்கி நேம் பக்கத்தில் இருக்குதா மண்டல்பட்டி. ஆமாம் மண்டல்பட்டி நீ வரல, ஆனால் நான் வந்து மல்லலி ஃபால்ஸ் கூப்பிட்டு போனேன். மண்டல்பட்டியும் வந்தோன்னு நினைக்கிறேன். நீ அப்பே ஃபால்ஸு பார்த்துட்டோம், புஷ்பகிரி போகல, துபாரே போனோம், எலிஃபண்ட் கேம்ப்பு. இந்த சைடு எதுவுமே போகல. இதெல்லாம் கீழே இருக்கிறது எல்லாமே வந்து கேரளா. இந்த கரெக்டாக லைட்டு குறையிறப்ப தான் நல்லா பிரைட்டாக இருக்குது கேமரா. சாரி, தேங்க்ஸ் சார். எல்லாமே எழுதி கொடுக்கும். எதில் வேணும்னு சொல்லுங்க. டிஜி பைக் ரெண்டல். இல்லை இந்த எக்ஸ்பீரியன்ஸையும் நான் சொல்லுவேன் இதில் வீடியோவில். இந்த மாதிரி வந்து எடுக்கிற எதுவுமே வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக இது முதல் தடவை கிடையாதுல்லதா. பைக் புக்கிங் ஆன்லைனில் பண்ணிட்டோம். பட் நாங்களே வந்து ஷட்டர் ஓப்பன் பண்ணி அந்த பில்டிங்லேருந்து பைக் எடுத்தோம். திருப்பி விடுறப்பையும் நாங்களே விட்டுட்டு சாவியை வெளியே வச்சுட்டு வந்துட்டோம். வந்து போர் அடிக்குது. அழகாக வந்து ஒரு காரில் வந்துட்டு காரில் போனோன்னா சத்தியமாக வந்து போர் அடிக்காது. வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் போர் அடிக்காது. வேறு ஒருத்தர் காரில் உட்காந்துட்டு பங்கு போட்டுட்டு வந்தாலும் போர் அடிக்காது. அதுதான் பிரச்சனை.